தமிழகத்துல மின்சார பிரச்சனை ரொம்பவுமே அதிகமா பார்க்கப்படுது. அடிக்கடி கரண்ட் போகுது அப்படின்னு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய யதார்த்தமான குமுறலையும் எதிர்கட்சிகளோட விமர்சனங்களையும் இப்போ அதிகமா பார்க்க முடியுது. அதுக்கு இப்ப சிஎம் அவர்கள் ஒரு அதிரடியான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்திய மின்தடை புகார்களுக்கு பிறகு முதல்வர் விஜய் தலைமையில அவசர மின்சார வாரிய கூட்டம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல மின்சார பற்றாக்குறை அப்படிங்கிறது எதுவும் இல்ல. ஆனா பல இடங்கள்ல பழசான டிரான்ஸ்பார்ம்கள், பூமிக்கு அடியில கேபிள்ல ஏற்படக்கூடிய பழுதுகள், ரோட்ட தோன்றப்போ தெரியாம கேபிள் கட் ஆகிறது, இதுதான் திடீர் மின்தடைகளுக்கு காரணம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க 15,032 கோடி ரூபாய் மதிப்புல 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு. குறிப்பா மக்கள் அதிகமா குமுறக்கூடிய சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2,275 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இனிமே கரண்ட் போன உடனே சரி பண்ண 15,058 புதிய ஊழியர்களை நியமிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 125 புதிய ரோந்து வாகனங்கள் மூலமா ஊழியர்கள் 24 மணி நேரமும் ஃபீல்டுல கண்காணிப்பு பணியில இருக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பொதுமக்கள் ஈஸியா கம்ப்ளைண்ட் பண்ண மின் நகம் சேவையோட வாட்ஸ்அப் வசதியும் சீக்கிரமே வரப்போகுதான். திட்டங்கள் பேப்பர்ல இருக்கிறத விட நம்ம வீட்டு சுவிட்ச் போர்ட்ல கரண்ட் வரும்போதுதான் மக்கள் அதை முழுசா நம்புவாங்க. இந்த 15,000 கோடி திட்டம் மக்களோட இந்த கோடைக்கால குமுறலுக்கு நிரந்தர தீர்வு தரும் அப்படின்னு பலரும் நம்புறாங்க. உங்க ஏரியால இப்போ மின்தடை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த திட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.